வணக்கம். உமன் ஸ்டார் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டார், ஒரு யங் ஸ்டார். யங்னா ரொம்ப சின்ன பொண்ணு. படிக்கிறா, எம்எஸ் படிக்கிறா. யூஎஸ்ல இருக்கா. யூஎஸ்ல கொலராடோ அந்த ஸ்டேட்ல இருக்கா. படிக்கிறா. 4 வருஷம் ஆச்சு யூஎஸ் போயிட்டு. ஆனா தைரியமா தனியா இருந்து மெட்டலர்ஜி ஒரு புது சப்ஜெக்ட் படிக்கிறா. ஸோ அந்த மாதிரி எல்லா வயசுலயுமே பெண்கள் ஏதாவது ஒன்னை எடுத்துட்டு தைரியமா பண்ணும்போது அவர்கள் சாதனையாளர்கள். அவங்க உமன் ஸ்டார் இல்லையா? அந்த விதத்துல ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் டு இன்ட்ரோடியூஸ் மாலவிகா ராஜீவ் மூர்த்தி ஃப்ரம் யுஎஸ்ஏ. ஹாய் மால்வி. ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் பேசுவியா? தமிழ் நல்லாவே பேசுவேன். நல்லாவே பேசு. ஓகே. நீ எந்த ஊர்ல இருக்க? பின்னாடி தெரியுறது யுஎஸ் தான்ல? ஆமாமா, இது வந்து கொலராடோ அப்படின்னு ஒரு ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு வந்து திஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் ராக்கி மவுண்டன்ஸ் அப்படின்னு, மவுண்டன் ரேஞ்ச். சோ அது வந்து இன்ஃபேக்ட் நான் இருக்கிற சிட்டி அது பேரு கோல்டன். அங்கிருந்து தான் இந்த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் த ராக்கி மவுண்டன்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ நான் இருக்கிற இடத்துல ரொம்ப அழகான சீனரி கூட இருக்கு. சோ வெரி நைஸ். எத்தனை வருஷம் ஆச்சு நீ யுஎஸ் போய்? நான் யுஎஸ் போய் இப்போ 4 வருஷம் முடிய போகுது. என்ன படிக்கிற நீ? நான் வந்து மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் என்ஜினியரிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல பிஹெச்டி பண்றேன். அண்ட் என்னோட ஸ்பெஷலைசேஷன் வந்து ஸ்டீல். ஸோ ஐ ஒர்க் வித் ஸ்டீல். இங்க இந்தியால என்ன படிச்ச? இந்தியால வந்து நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல. அண்ட் 2016ல கிராஜுவேட் ஆனேன், பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்கினேன். அதுக்கப்புறம் யுஎஸ்க்கு டைரக்ட் பிஹெச்டி பண்றதுக்கு வந்தாச்சு. எப்படி இந்த சப்ஜெக்ட்? இட்ஸ் a different subject இல்ல, மெட்டலர்ஜி. எப்படி இத நீ என்ன உனக்கு பிடிச்சது இதுல? ஆக்சுவலி மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கிறது இஸ் a growing field. இட்ஸ் அது வந்து எல்லாருமே ஓகே டிஃப்ரெண்ட் யூசஸ்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம். லைக் பிளாஸ்டிக் பார்த்திருக்கோம், மெட்டல்ஸ் பார்த்திருக்கோம், நம்ம யூஸ் பண்ற பாத்திரம் அதெல்லாம் கூட டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கான டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். சோ நம்ம பாக்குறது வந்து சைக்கிள், அதுல எல்லாம் நம்ம துரு பிடிக்கிறது பாக்குறோம். பட் அதே ஸ்டீல் வந்து யூ கான்ட் யூஸ் ஃபார் பாத்திரம், டிஃபன் பாக்ஸ் அதுக்கெல்லாம், because துரு பிடிக்க கூடாது அதுக்கெல்லாம். So like basically property difference is there, and property difference எப்படி வருது அப்படின்னா நீங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. அண்ட் அதே மெட்டீரியல்ஸ்ல நீங்க வந்து என்னென்ன வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், வேற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இஸ் a very growing field. So எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அப்பா இஸ் வெரி இன்வால்வ்ட் இன் திஸ் ஃபீல்ட் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸ். அப்பா வந்து செரமிக்ஸ் அந்த ஃபீல்ட்ல ரொம்ப லைக் he was a part of this company called Morgan Advanced Materials. He's still a part of that company. And சின்ன வயசுல இருந்தே I have seen impact materials have with whatever we do. அதனால basically அப்பாவோட மோட்டிவேஷன் அண்ட் அம்மாவோட கான்ஃபிடன்ஸ் and my work led me here today. Very nice. You are putting it so beautifully. So right, நீ வந்து யுஎஸ் போகும்போது எப்படி இருந்தது உனக்கு? தனியா போகும்போது how did you feel? படிக்கணும்னு ஆசை இருந்தது, பட் அங்க போய் லேண்ட் ஆனதெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ஏன்னா 2016 ஆகஸ்ட்ல வந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஐ ஹவ் நாட் பீன் எனிவேர் இன்டர்நேஷனல். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்பு அண்ட் அப்பா தான் கொண்டு வந்து விட்டா. அண்ட் அப்ப வந்து இங்க அப்பா இருக்கிற வரைக்கும் கூட எனக்கு அவ்வளவா பெருசா தெரியல. பட் ஆனா when அப்பா லெஃப்ட் and I had to start on my own, அப்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக்காவே இருந்தது. அதுவும் இங்க நான் இருக்கிற இடத்துல அவ்வளவு இந்தியன்ஸ் இல்ல. சோ நீங்க வந்து கலிபோர்னியா இல்லாட்டி ஈஸ்ட் கோஸ்ட், நியூயார்க் அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் இருப்பா. ஆனா இங்க நான் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப கம்மி இந்தியன்ஸ், which is a good thing in a way. ஏன்னா
you can experience this American cosmopolitan culture even more in பட் places. அன்னைக்கு வந்து உனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்திருக்கும்ல? ரொம்பவே பயமா இருந்தது. ஐயோ நான் எப்படி கோப் அப் பண்ண போறேன், எப்படி சமாளிக்க போறேன் ஆன் மை ஓன் அப்படிங்கறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா தான். நீ தனியா இருந்தியா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இடம் எடுத்துட்டு இருந்தியா, எப்படி இருந்த? சோ தனியா தான், ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் இல்ல எனக்கு. நான் ஒருத்தி தான். எனக்கு முன்னாடி இங்க வரதுக்கு முன்னாடி யாருமே தெரியல, அதுவும் இந்த ஸ்பெசிபிக் சிட்டி. என் கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் யூஎஸ்க்கு வந்தா, பட் ஆனா என்னோட இங்க யாருமே வரல. என்னோட வந்தது இன்னும் ஒரே ஒரு இந்தியன் பொண்ணு தான். அந்த பொண்ணோட தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து வீடு மாறி இன்னும் நிறைய இந்தியன்ஸோட இருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் வரச்சே ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது எல்லாமே. அந்த காலேஜ் எல்லாம், அதாவது they call it school இல்லையா, அது எப்படி இருந்தது உனக்கு? ஸ்கூலே இந்த சென்ஸ், நான் படிக்கிற ஸ்கூல் வந்து ரொம்ப சின்ன ஸ்கூல், ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் என்ஜினியரிங். மத்த இந்த அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ஸா இல்லாம ஜஸ்ட் வெரி ஸ்மால் ஸ்கூல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் த பீப்புள் ஹியர் ஆல்சோ ஆர் வெரி கைண்ட், வெரி நைஸ். அண்ட் என்ன கேள்வி கேட்டாலுமே they will be willing to help. So எனக்கு பெருசா லைக் இட் வாஸ் டெஃபினெட்லி a huge change. அதுவும் நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து மெட்டலர்ஜி போறது, அகாடமிக்லி itself there was a transition in subject. ஆனா இன்னும் more challenging was transition of அந்த culture shock. So அதுக்கு வந்து definitely give me an example. What do you mean by culture shock? culture shock அப்படின்னா ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா வெதர். Definitely weather is very different. நான் வந்து ஆகஸ்ட் அப்போ இங்க வந்தேன். And by December it started snowing. நான் ஸ்னோ எல்லாம் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. Okay, how do I cope up with it? என்னென்னலாம் precautions எடுக்கணும், அதெல்லாம் நான் யோசிச்சு, I mean அதெல்லாம் it is only possible when you experience and learn it. And even lifestyle is very different இங்க, in terms of the day to day activities, grocery shop போறது and things like that. So how do you commute? எப்படி போற நீ? நான் என்கிட்ட கார் இல்ல, because நான் வந்து ஸ்டூடண்ட் தானே. அதான் இட்ஸ் நாட் பாசிபிள். பட் கார் இஸ் பேசிக்லி a necessity here. ஆனா இப்போ வந்து I used to walk only and do groceries and things like that. ஸ்கூலுக்கு I go public transportation வச்சு. நீ அந்த மாதிரி ஒரு டவுன் டவுன்ல தான் இருக்கியா? டவுன் டவுன்ல இல்ல, நான் இருக்கிறது ஆக்சுவலி ஒரு சின்ன கிராமம் மாதிரி. நாட் லைக் அ டிபிக்கல் யூஎஸ் சிட்டி. அதுவும் எனக்கு வந்து யூஎஸ்னாலே எல்லாமே அப்படியே டெக்னாலஜிக்கலி ஃபார்வர்டா இருக்கும், எல்லா இடத்துலயும் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கும் அப்படிலாம் நடிச்சிட்டு வந்தேன். பட் நத்திங் லைக் தட். இங்க வந்து the mountains and குட்டி குட்டி buildings and ஒரு சின்ன, it's called a town actually more than a city. So yeah, everything about it was very different. ஓகே. அப்புறம் மெதுவா நீ ஃப்ரெண்ட்ஸ் பிக் பண்ணிண்டியா? அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாம் இருந்தாளா? ஆமா. சோ நான் இருக்கிற ப்ரோக்ராம் வாஸ் one very big advantage actually. நான் இருக்கிற ப்ரோக்ராம்ல வந்து நிறைய அமெரிக்கன்ஸ், லாட்டின் அமெரிக்கன்ஸ், யூரோப்ல இருந்து கொஞ்சம் பீப்புள். I was the first Indian. So again என்னோட ப்ரோக்ராம்ல இந்தியன்ஸ் யாருமே இல்ல. So I was exposed to a lot of these people and அதனால I had to interact with all of them. On my own I don't know. எனக்கு வந்து if you ask me, நீ வந்து on your own would you have made so many American friends அப்படின்னு கேட்டேன்னா அது கஷ்டம் தான். நானே like path of least resistance is to find other Indian people in your comfort zone and talk with them. அவளோட பழகி அப்படியே இருக்கிறது தான் path of least resistance. But because of my program, because of this city, I was introduced to so many people and all of those people were very nice people, very helpful both academically and for personal life. Like யாரையா கூப்பிட்டு grocery shopping போகணும், எனக்கு கூப்பிட்டு போக முடியுமா, யாரா கார் இருக்கிறவா, அவ வந்து yes definitely அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவா. So it was very easy. Malavi, there is it safe? Because you are there. நம்ம நிறைய பயப்படுறோம்ல, உங்க அம்மாவே பயந்து போயிருப்பா. எப்படி எல்லாரோடையும் பழக முடியறதா, பாய்ஸோட எல்லாம் பழக முடியறதா, சேஃபா இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. பிகாஸ் அம்மாக்கு பயம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா மோர் as I said, confidence was even more. Yeah. So before I went, Amma gave me a lot of advice saying okay, பத்திரமா இருக்கணும் நீ, like you have to be on your own அப்படின்னு she gave me a lot of advice and sent me. But பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இங்க வந்துட்டு
I made so many friends. I made my small community, small network. So I feel that definitely bayam irukom to send for mothers to send their children halfway across the world, but it is definitely worth it அப்படினு நான் சொல்றேன். Okay. See, now இந்த மாதிரி நிறைய இதை பார்த்துட்டு இருக்கிறவாளோ தெரிஞ்சவாளோ நிறைய பேருக்கு வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அவளுக்கு வரணும்னு இருக்கும். அவளுக்கு நீ என்ன சொல்வ? பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்வ? ரைட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினெட்லி ஆஸ்பயர் பண்ணணும். So even more than master's degree, if you are interested in research, interested in pursuing research, I would definitely ask them to aspire to do a PhD in the US, because inga irukra research facilities, inga irukra professor student interaction adella romba like beyond levels of what you can experience in India அப்படினு நான் சொல்றேன். இந்தியால வந்து நான் ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு சின்ன இன்டர்ன்ஷிப் பண்ணேன். பெருசா ஒன்னும் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்ல. பட் அதை வச்சு நான் சொல்றேன் that research facilities here is very good. So definitely students aspire பண்ணுங்க. Try to reach bigger heights. And parents and especially mothers have to have confidence in their children and the willingness to let them go and experience this whole experience on their own. Okay. But having said that, என்னதான் இருந்தாலும் you are a young girl. உனக்கு டைவர்ஷன்ஸ், அட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குமா? இருந்துதா? And did you have peer pressure or something? Those are many definitely irukadunu na solla maten. But I was focused as to what I have to do and what is important for me, and the maturity abingiradhu enkitta irundhudu. So it was easy for me to divert all those distractions and just concentrate on what I was doing. Adnala எனக்கு அது ஒன்னும் பெருசா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததில்ல. ஆனா நிறைய பேர் வந்து இங்க பேச்சுலர்ஸ் டிகிரிக்கே வரா. ஸோ ஒரு 17-18 வயசு அந்த வயசுலயே வரா. ஸோ அப்ப வந்து அந்த இருக்கிற மெச்சூரிட்டி என்ன, அந்த மெச்சூரிட்டிக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா ஒரு கேள்விதான். So all said and done, நீ இப்ப 4 வருஷம் கழிச்சு you look very confident. பட் ஆரம்பத்துல எல்லாம் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிறது, பிகாஸ் ஐ நோ யூஎஸ் லைஃப் பத்தி எனக்கு தெரியும், எல்லாமே நீயே பண்ணிக்கணும், அதெல்லாம் ஓவர்வெல்மிங்கா இல்லையா? எப்படி ஹேண்டில் பண்ண அதெல்லாம்? ஐயோ, ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருந்தது. எனக்கு வந்து நான் அடுப்பு பக்கம் போனதே இல்ல, சின்ன வயசுல அம்மா விட்டது இல்ல. சோ அதுல இருந்தே எனக்கு வந்து ஐயோ சமைக்கணுமே, நம்மளே கத்துக்கணுமே. அம்மா கொஞ்சம் கத்து தந்தா வரதுக்கு முன்னாடி, பட் பெருசா ஒன்னும் நானும் பண்ணிட்டது இல்லை எனக்கு இந்தியால. பட் இங்க வந்துட்டு நானே தான் எல்லாமே அதான் பட்டு தான் கத்துட்டேன். அதுதான் நான் சொல்லுவேன். No, did you regret at any point of time? How did you manage? No, definitely not. I would say it was not all a bed of roses. கண்டிப்பா கஷ்டம்லாம் நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் சமைக்கும் போது நான் சமைக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிக்காது சாப்பிடவே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். So at a lot of points it was very difficult, but I've never regretted coming here or wanting like having to be on my own அந்த மாதிரி. So it is definitely கண்டிப்பா கத்துக்கணும். ஆனா அது it's not a bad experience. So நீ வந்து what is your aim? Where do you go ahead now? So my aim in life is to get into academia. So ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், மற்றவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இஷ்டம். டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டம். அம்மா கூட she was a teacher in her for most of her career. Actually she was a teacher and she taught in colleges in Chennai. And பார்த்து ஐ திங்க் அம்மா பார்த்து தான் எனக்கும் அந்த ஒரு மோட்டிவேஷன் அண்ட் அந்த டிசைர். ஆமா கண்டிப்பா அம்மா பார்த்து தான் வந்தது. அண்ட் இங்கேயுமே நான் வந்து 4 வருஷம் இங்க இருந்ததுல ஒரு 2 வருஷம் என்னோட அட்வைசரோட கோர்ஸுக்கு வந்து நான் லீட் டிஏவா இருந்தேன். டிஏ அப்படிங்கிறது டீச்சிங் அசிஸ்டன்ட். ஸோ இங்க வர ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபைனான்சியல் சப்போர்ட்டுக்கு டீச்சிங் அசிஸ்டன்ஸ் தருவா. ஸோ முதல்ல நான் ஃபைனான்சியல் சப்போர்ட்டுக்கு தான் பண்ணேன். பட் ஆனால் தென் ஐ ரியலைஸ்ட் சப்ஜெக்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் டீச்சிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் வெரி ஐ கன்ஃபார்ம் தட் ஓகே
இதுதான் நான் வந்து லைஃப்ல எப்படியாவது பண்ணணும். ஸோ மை எண்ட் கோல் இஸ் டு கெட் இன் டு டீச்சிங் அண்ட் பிகம் அ ப்ரொஃபஸர் அண்ட் பர்சியூ ரிசர்ச். தட்ஸ் நைஸ். பட் அந்த டீச்சிங்கை வந்து நீ எங்க பண்ண ஆசைப்படுற? யூஎஸ்லயா ஆர் இந்தியாலயா? I would definitely want to come back to India. அது வந்து முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தா, நீ யூஎஸ் போனா உனக்கு மைண்ட் மாறிடும். பட் as of 4 years of being here எனக்கு வந்து அது இன்னும் இல்ல, நான் திரும்பி இந்தியாவுக்கு வந்துதான் பண்ணணும். பிகாஸ் இங்க இருக்கும் போது நிறைய லாட் ஆஃப் philanthropic activities, so many things are happening in India that I'm missing out. So எனக்கு அந்த இல்ல, எனக்கு திரும்பி போய் ஏதாவது பண்ணணும். பட் திரும்பி போய் ஏதாவது பண்றதுக்கு I have to be in that position where I have enough resources or I have enough knowledge to give back. So I'm just thinking, okay, I'm working towards that now. அதுக்கப்புறம் திரும்பி இந்தியாவுக்கு போயிட்டு when it is possible, இந்தியாவுக்கு போயிட்டு I can give back to the society there. Having lived there for 4 years, what is it that attracts people to US? ஏன் எல்லாரும் யூஎஸ் போகணும்னு அவ்வளவு ஆசைப்படுறா? யூஎஸ்ல இருக்கணும்னு ஆசைப்படுறா? கண்டிப்பா ஜாப்ஸ் and the standard of living. So இங்க standard of living is very different. And இந்தியால வந்து அந்த அதே குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் இந்த பே கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் எல்லாருமே வந்து இங்க இதர் மாஸ்டர்ஸ், மோஸ்ட்லி மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு கிராஜுவேட் ஆயிட்டு வேலை தேடி இங்க செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட மைண்ட் ஃப்ரேமா, லைக் தாட் ப்ராசஸா இருக்கு. பட் I feel but it is getting largely more difficult for people to find jobs after their master's degree. But that is definitely the drive. Okay. Being in this corona period and US பத்தி நிறைய கேள்விப்படுறோம். எப்படி இருக்கு யூஎஸ்ல நீ இருக்கிற இடத்துல எல்லாம்? நான் இருக்கிற இடத்துல இன்ஃபேக்ட் இன் திஸ் சின்ன கிராமம், thankfully there is no any negative impact as such illa. Okay. But definitely it is very different. The atmosphere is very different. How people are handling things, they're becoming more sensitive now. It is very different. Campus la inde nariya institutions la inde nariya professors kitta indela emails varudhu saying we are thinking about you, be safe and all. Yes, be safe. Abdina. So it is definitely a very different period even for campus atmosphere. Okay. நீங்க வந்து போணுமா, காலேஜ் போணுமா, இல்ல வீட்ல இருந்து தான் யூ ஆர் ஆபரேட்டிங்? சோ மார்ச் மிட்ல இருந்து நான் வீட்ல தான் இருக்கேன், நான் வெளியே போல. அண்ட் காலேஜஸ்லாம் இப்போ ஸ்லோவா திறக்க ஆரம்பிக்கிறா. And they're putting plans in place as to okay, what is this phase 1, phase 2, phase 3 of reopening. Yeah, and then like graduate students especially, for them to go pursue research and do their work it's very critical for them to be in the labs. So எல்லாமே மூடி எல்லாருமே வீட்லயே உட்காருங்க அப்படின்னு சொல்றது is not feasible. So அதனால like they're thinking about phases of opening and எப்படி சேஃபா ஓபன் பண்ணலாம், எப்படி சேஃப் ஒர்க் என்வாயன்மெண்ட் எப்படி சேஃபா இருக்கிறது. போத் லேப்ல வந்து தனியா வேலை செய்யறது இஸ் அ லேப் சேஃப்டி ஹாசர்ட். ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா இது அட்லீஸ்ட் ஒன் மோர் பர்சன் ஷுட் பி தேர் when you're working in the lab. So அது அந்த லேப் சேஃப்டியும் ஜெனரல் சேஃப்டி டியூரிங் கொரோனா எப்படி வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து டேக்கிள் பண்றது, நிறைய அந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. ஓகே. சோ இங்க இருக்கிற இந்தியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட் வுட் யூ சே? அவங்க எப்பையில இருந்து வந்து யூஎஸ் போகணும் அப்படின்னா அவங்க எப்பையில இருந்து பிளான் பண்ணணும், எப்பையில இருந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து நான் தேர்ட் இயர்ல இருந்து தான் பண்ணேன். ஸோ தேர்ட் இயர் ஆஃப் பேச்சுலர்ஸ் டிகிரி, மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு அப்பதான் யூ ஹேவ் டு ரைட் அ லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ். யூ ஹேவ் டு ரைட் த GRE which is all graduate as seeking graduate degree seeking students have to write, and test of English as a foreign language அப்படின்னு இன்னொரு டெஸ்ட் இருக்கு, TOEFL அப்படின்னு. அந்த டெஸ்ட் எழுதணும். பேசிக்கலி அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி and by the end of or the 7th semester I would say actually by November December எல்லா applications-um they have to submit to come into US in the fall. So next fall. So supposing they want to target
ஃபால் 2021 அப்படின்னா இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ள அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும். ஸோ பட் நான் யூஎஸ் வரணுமா வரக்கூடாதா அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு லைக் டு ஹெல்ப் இன் தட் திங்கிங் ப்ராசஸ் ஐ வுட் சே டாக் டு ஆஸ் மெனி பீப்புள் ஹூ ஆர் இன் தி யூஎஸ் ரைட் நவ். ஓகே. ஸோ யாரா இருக்கிற லைக் மாஸ்டர்ஸ் ஆர் பிஹெச்டி ஆல்ரெடி முடிச்சவா இருக்கா அப்படின்னா ஐ வுட் சே எஸ் டாக் டு ஆஸ் மெனி பீப்புள், கெட் அ சென்ஸ் ஆஃப் ஓகே வாட் இட் இஸ் லைக் தேர், is it suited for you, what do you want to do. அதெல்லாம் நீங்க வந்து I think being here right now, I did not talk to a lot of people before I came here, though appa had lot of contacts. I didn't know what questions to ask, என்ன எப்படி கேக்குறது ஒன்னும் தெரியல. பட் I would say just speak your mind. எனக்கு வந்து வரது கன்ஃபியூஸ்டா இருக்கு, I just want some advice அப்படின்னா just say that. They can guide you as to, and Indians here are super helpful, especially students, because I was also once a student and I also went through the same questions. So adnala students are very helpful to other students. Adu na apply பண்ணும்போது actually நம்மளுக்கு தமிழ்நாடுல floods இருந்தது அந்த டைம், அந்த டிசம்பர் டைம் தான். So students in the US went to the universities, asked them for permission, saying applications la late ah varum but wait பண்ணுங்க please, because தமிழ்நாடுல 2015ல floods வந்தது இல்லையா டிசம்பர்ல. So அப்ப ரொம்ப. So one last question to you. Yes. Like in the whole chat or talk la எனக்கு என்ன தெரியுதுன்னா your confidence was your very great factor which helps you. And the confidence வந்து எப்படி நீ வளர்த்துண்ட, and what is the suggestion you give to students to have that confidence? Basically, I'm saying appa and amma. Amma is more confident in me than myself. So okay. I would say to all the mothers, believe in your child, and if there is an opportunity that would require them to go, like be confident and send them. Appa motivation. Appa has been dreaming this for me even before I was dreaming for myself. Okay. So appa and amma definitely play a huge part. Ana, as you said, rightly said before, 2016 நான் இங்க வந்தப்போ இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா நான் இல்ல. இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு டெவலப் ஆனது மெயின் ரீசன் இஸ் இன்டராக்ஷன் வித் அதர் பீப்புள் ஹியர், மேக்கிங் யூஸ் ஆஃப் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கே நிறைய லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேம் மை வே, ஸோ ஐ டுக் இட் அண்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தேன். And so it is all these opportunities that come in your way definitely increase your experience as a graduate student also. So I would say aspire and make use of all these opportunities. That's it. That's wonderful. Thank you for your time, and it was very very happy talking to you and spending time with you. Thank you. And likewise. Thank you very much. Yeah. என்ன நேயர்களே, இந்த ஒரு குட்டி உமன் ஸ்டாரை இன்ட்ரடியூஸ் பண்ணினதுக்கு காரணமே பெண்கள். நம்ம இந்த காலத்து பெண்களை பத்தி நிறைய சொல்றோம், அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு. இது ஒரு எக்ஸாம்பிள். இங்கிருந்து அங்க போயிட்டு தனியா, லைக் யூ கேன் see in Malavika, it is not only confidence, she is humble as well as confident. இந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு இடத்துல, யூஎஸ்ல கிராமம் அப்படின்னாக்க ஒண்ணுமே இருக்காது, ஃபெசிலிட்டியே இருக்காது. அந்த மாதிரி இடத்துல ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு மாளவிகாவை டிரைவ் பண்ணின்னு போறது, அவங்க வீடு கொடுத்த, அவங்க அப்பா அம்மா கொடுத்த அந்த பேஸை இன்னும் மறக்காம, அதுதான் மாளவிகாவை டிரைவ் பண்ணின்னு போறது. ஐ எம் வெரி ஹாப்பி introducing Malavika, Rajiv, Moorthy to you all. Thank you very much.